பாசிபிலிட்டியே இல்லாத பல லட்சம் நாய்களை வந்துட்டு 8 வாரத்துக்குள்ளே பிடிச்சி வந்துட்டு எல்லாத்தையும் ஷெல்டரில் வந்துட்டு போடணுன்ற அந்த கான்செப்டை விட நம்ம அதுங்களை காப்பாற்றணும். உண்மையிலே அதுங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஹியூமன்ஸும் நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த தீர்ப்பை கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்துட்டு கொஞ்சமாச்சும் மாடிஃபை பண்ணுங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஷெல்டர் அவ்வளோ நாய்க்குட்டிங்களுக்கும் பாசிபிலிட்டி கிடையாது. அதை பார்த்து மற்ற ஸ்டேட்ஸ் பண்ண வந்துட்டு அந்த ஸ்டேட்லேயும் வந்துட்டு எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு வந்துட்டு பாசிபிலிட்டி கிடையாது. அதனால் இதுக்கு ஒரே ஒரு வழி தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட்டே இதை இனிஷியேட் எடுத்து வீட்டுக்கு 2 இல்லை 3 விருப்பப்பட்டவங்க வந்துட்டு வீட்டுக்கு 2 டாக்ஸை வந்துட்டு அடாப்ட் பண்ணி அவங்க வீட்டு வாசல்லே கூட வந்துட்டு அந்த 2 நாய்க்குட்டிங்களுக்கும் வச்சு வேக்சினேஷன், அதுக்கப்புறம் பர்த் கண்ட்ரோலும் வந்துட்டு கவர்மெண்ட் அது 2த்தை மட்டும் ஃப்ரீயாக வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிறவங்களே வந்துட்டு சாப்பாடு தினமும் ஒரு வேலையாச்சும் போட்டு கொஞ்சமாச்சும் போட்டு அந்த நாய்க்குட்டிங்களை பார்த்துக்கிட்டாலே எல்லா சொல்யூஷனும் முடிஞ்சிடுங்க. வீட்டுக்கு 2 நாய்க்குட்டி இல்லை 3 நாய்க்குட்டி விருப்பப்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் இதை அடாப்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே டாக் லவர்ஸும் வந்துட்டு இதை தாங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போது அந்த நாய்க்குட்டிங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வீட்லேயும் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக அதுங்களை வச்சு வளர்த்துக்கலாங்க. எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக வாழுங்க. பர்த் கண்ட்ரோலும் அதுங்களுக்கு வேக்சினும் மட்டும் கவர்மெண்ட் மூலமாக அந்த ஒவ்வொரு வீட்டில் வளர்க்குற 2 3 நாய்க்குட்டிங்களோ அவங்களே கொண்டு வந்து அழகாக அதை பண்ணிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு வளர்த்து சாப்பாடு போடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் தாங்க நான் சொல்கிறேன். இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே உண்மையிலே சல்யூட். அதுதான் வந்துட்டு அனிமல்ஸ்க்கு கிடைக்கிற அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு கிடைக்கிற ஒரு உண்மையான நியாயமான தீர்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படி ஒரு ஆசைங்க. எல்லார் வீட்லேயும் வந்துட்டு இதை வச்சு பார்த்துக்கிட்டா யாரும் எந்த குறையும் சொல்ல போகிறதில்ல. அதுங்களுக்கும் ஒரு வேளை சாப்பாடாச்சும் தினமும் கிடைக்கும், நிரந்தரமான ஒரு வீடும் கிடைக்கும். உண்மையை சொல்லணும்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பல மடங்கு சந்தோஷம் கிடைக்கும். அதை அனுபவித்து பார்த்தா மட்டும்தாங்க புரியும். இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.